Taste the Daily. அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதிப்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் 6வது நாள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை கண்டித்து தற்கொலைக்கு முயன்ற ஆசிரியர் கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் வலியுறுத்தியதுடன் தங்களின் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சுரேஷ் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி வலியுறுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தங்களது கோரிக்கை, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இவர்களின் போராட்டத்தையோ இவர்களது கோரிக்கையையோ கண்டுகொள்ளாமல் இருந்த திமுக அரசு தற்போது 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கிறது. இந்த நிலையிலும் கூட தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்துதான் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து கடந்த பல நாட்களாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கை, திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என கேட்டுதான் இந்த போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இதே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்களில் ஒருவரான பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் கைது செய்யப்பட்டு வானகரத்தில் உள்ள கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் கையில் வைத்திருந்த விஷ பாட்டிலை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். கடந்த 24 மணி நேரமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் சிகிச்சை பலனின்றி சற்று முன் அவர் உயிரிழந்த நிலையில் அந்த உயிரிழப்புக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறி தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை கேட்பதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றாததை கண்டித்தும் பகுதி நேர ஆசிரியர்களை உயிரிழந்த ஒருவர் அந்த கண்ணனின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையை தர வேண்டும் என கோரி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அரசு தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததாலும் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி நேற்று தற்கொலைக்கு முயன்று இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கண்ணனின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியான 181வது தேர்தல் வாக்குறுதி நிறைவேறும் வரை, தங்களது பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்து உள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.